வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், இது சூரியன் எஃப்எம். நான் சூரியகுமார். இப்போ தான் முறை நம்ம சேனல் பார்க்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தொடர்ந்து நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்க. மறக்காம பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிங்க. அப்போ தான் நான் போட போகிற வீடியோஸ் நோட்டிஃபிகேஷன் வந்துட்டே இருக்கும். இன்றைக்கி எதை குறித்து பார்க்க போகிறோம்னா, இன்றைக்கி வந்து தீபாவளி இருக்கிறதுனால ஸ்பெஷலாக ஒரு சிறப்பு காணொலி தான் பார்க்க போகிறோம். அதாவது பார்த்தீங்கன்னா, ஆத்திச்சூடியை பற்றி பார்க்க போகிறோம். ஆத்திச்சூடியில் ஔவையார் வந்து ஒரு 2 கம்பேர் பண்ணி நிறைய விஷயங்களை சொல்லுவாங்க. அது எதுன்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று மயில், இன்னொரு வான்கோழி. அதை பற்றி சொல்லுவாங்க. ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா மயில். மயில் எடுத்துக்கிட்டோம்னா அது நம்ம இந்தியாவில் எடுத்துக்கிட்டோம்னா அது தேசிய பறவை. மயில் வந்து மயிலை வந்து வேட்டையாடினாலோ அது ஏதாவது கொல்ல முயற்சி பண்ணாலோ வந்து சட்டப்படி நடவடிக்கை எடுப்பாங்க. அது உங்களுக்கு எல்லாருக்கும் தெரிஞ்சுக்கும். அதே போல் வான்கோழி இருக்கும். இதில் என்ன விஷயம்னா பார்த்தீங்கன்னா, மயிலும் தோகை விரித்தாடும், வான்கோழியும் தோகை விரித்தாடும். ஆனால் தோகை விரித்து ஆடும்போது, மழை பெய்யும்போது தோகை விரித்து ஆடுறது வந்து மயில். மயில் தோகை விரித்து ஆடினா தான் வந்து அழகாக இருக்கும். அதே வான்கோழி தோகை விரித்து ஆடினா வந்து அது அழகாக இருக்காது. அது என்ன பண்ணுவோம், ரெண்டுத்துக்குமே ஒரே மாதிரி நினச்சிக்குமா. நாமளும் மயிலுன்னு நினச்சி வந்து மழைக்காலத்தில் வந்து தோகை விரித்து வான்கோழி ஆடுமா. ஆனால் உண்மையிலே எது அழகாக இருக்கும், மயில் தான் வந்து தோகை விரித்து ஆடும்போது வந்து அழகாக இருக்கும். ஆனால் வான்கோழி வந்து அழகாக இருக்காது. இதை வந்து ஆத்திச்சூடியில் தெளிவாக தானும் மயிலோட பாவித்து தோகை விரித்து ஆடும் அப்படின்னு சொல்லி தெளிவாக சொல்லுவாங்க. இது ஒரு விழிப்புணர்வுக்காக தான் வீடியோ போட்டோம். அது மாதிரி கம்பேரிசன் முக்கியமான விஷயங்களில் வந்து ஒரு சில விஷயத்தில் வந்து தனக்குள்ளே வந்து ஒரு ரிட்டன்ஷனை கிரியேட் பண்ணிக்கிட்டு நிறைய பேர் வந்து தவறான முடிவுகள் எடுக்கிறாங்க. அந்த ஒரு விழிப்புணர்வை வந்து ஆத்திச்சூடியில் தெளிவாக சொல்லுவாங்க. ஆனால் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா, மயிலை வேட்டையாடினா தான் வந்து சட்டப்படி நடவடிக்கை எடுப்பாங்க. ஆனால் வந்து வான்கோழியை பார்த்தீங்கன்னா, நாட்டுக்கோழிக்கு ஈக்குவலாக வந்து பிரியாணி செஞ்சு சாப்பிட்றாங்க. இதுக்கப்புறம் வான்கோழி, மயில், வான்கோழியை பார்க்கும்போது உங்களுக்கு வந்து கண்டிப்பாக அந்த மயிலை பற்றின ஞாபகம் வரும்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். அதுக்காக தான் இன்றைக்கி வீடியோ போட்டோம். இது போன்ற அப்டேட் மற்றும் விழிப்புணர்வு தொடர்ந்து நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிட்டே இருங்க. சூரியகுமார், சூரியன் எஃப்எம். தேங்க்யூ.